வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம கிட்ட த ஆல் நியூ கியா சோனட் டாப் மாடல் ஆன ஜிடிஎக்ஸ் ட்ரெஸ் தாங்க இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்க கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலருங்க. இன்னைக்கு இந்த வண்டி நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டி நம்ம ரிவ்யூ போட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கீ பார்த்துடலாங்க. இதுதாங்க கீ. நமக்கு வந்து லாக் பட்டனுடைய ஃபங்க்ஷன் அஸ் வெல் அஸ் அன்லாக் அஸ் வெல் அஸ் ஹோல்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வண்டியோட இக்னிஷன் ஆன் ஆகுங்க. அப்புறம் டிக்கி அன்லாக் உடைய அந்த ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக். நம்மளுக்கு வந்து சூப்பரா குடுத்துருக்காங்க. ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ன்றது இந்த வண்டியில கிடைக்குதுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு எல்இடி ரிஃப்ளெக்டர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிஆர்எல்எம்ஏ குடுத்துருக்காங்க. கீழ நம்மளுக்கு ஒரு ஃபாக் லாம்ப்ன்றது ஆஃபர் பண்றாங்க. கீழ ஒரு நைஸான ஏர் டாம் குடுத்துருக்காங்க. கிரில்லுமே சூப்பரா இருக்குங்க. 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கூட இதுவுமே குடுத்துருக்காங்க. கியாவோட பேட்சிங்குமே வந்துருதுங்க. மித்தபடி இதோட லுக் டீசென்ட்டா இருக்கு. அஸ் வெல் அஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்க அப்படியே சைட் லுக் பாருங்க. சைட் லுக் பார்த்துட்டிங்கன்னா, இதுதான் இந்த வண்டியோட லுக்கு. நீங்க வந்து வீல்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஒரு அலாய்ல தான் குடுத்துருக்காங்க. ஒரு R17 இன்ச்சஸ்ல தான் இதில குடுத்துருக்காங்க. மித்தபடி இதோட இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டீசென்ட்டா இருக்கு. அப்புறம் நீங்க ஓவியம் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து பிளாக்ல தான் குடுத்துருக்காங்க. கீழ நமக்கு ஒரு எல்இடில ஒரு 10 டிகிரிஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு 360 டிகிரி கேமரா, லெஃப்ட் அண்ட் ரைட் கேமராவுமே குடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க டோர் ஹேண்டில் நீங்க பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து பாடி கலர் தான் இருக்கு. நான் வந்து கோ பேசஞ்சர் சைட்ல இருக்க டோர் ஹேண்டில் இருக்கனால, நமக்கு அந்த பார்க்கிங் அந்த ஐ மீன் அந்த வெல்கம் சென்சார் கூடிய பட்டன்லாம் இல்லாம இருக்கு. நான் டிரைவர் போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த விண்டோ கார்னிஷ் கூடிய ஃபங்ஷனுமே குடுத்துருக்காங்க. மேல நமக்கு வந்து ஒரு ரூஃப் ரேக் கூடிய ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் தான் குடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. அப்புறம் பின்னாடி நமக்கு ஒரு ஷார்ப்பன் ஆண்டனோமே குடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வண்டிய ரியர் பார்ப்போங்க. இதுதான் ரியர். நம்மளுக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு கனெக்டர் எல்இடி டெயில் லேம்ப் தான் குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த கியாக்குரிய பேட்சிங் அஸ் வெல் அஸ் சோனட்குரிய பேட்சிங் அஸ் வெல் அஸ் இந்த வண்டியோட வேரியன்ட் பேட்சிங் ஐ மீன் ஜிடி லைன்க்குரிய பேட்சிங் குடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வைப்பர் வித் வாஷர், டிஃபாகர் எல்லாமே குடுத்துருக்காங்க. மேல ஸ்பாட்டிஃபைலர் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு ஒரு பிரேக் லேம்ப்மே குடுத்துருக்காங்க. கீழ நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கேமராவுமே குடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார் வருது. ரிஃப்ளெக்டருமே குடுத்துருக்காங்க. இதோட லுக் டீசென்ட்டா இருக்குங்க. அண்ட் ஃபிரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் போவோங்க. இதுதான் டோரு. நமக்கு பிரீமியமா குடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த வண்டியில நமக்கு வந்து R4 பவர் விண்டோஸ் குடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் பார்த்துட்டீங்கன்னா, 1 டச் டவுன் அஸ் வெல் அஸ் 1 டச் அப்ன்ற மாரி குடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம், அப்புறம் க்ளோசிங் ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில குடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங்குரிய பட்டன் அஸ் வெல் அஸ் நமக்கு இங்கேயுமே நமக்கு இந்த அம்பர்லா ஹோல்டர்ன்றதுமே இந்த வண்டியில வந்து அம்பர்லா ஹோல்டர் நமக்கு நார்மலா தான் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த லெதர் ஃபினிஷிங்ல சூப்பரா குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கை வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது டெமோ வைக்கிறதுனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு. கீழ பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வாட்டர் பாட்டில் ஒரு ஹவுசிங்லாம் குடுத்துருக்காங்க. இந்த வண்டியில நமக்கு போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து அந்த குரோம்ல தான் நமக்கு வந்து டோர் ஹேண்டிலுமே குடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சில அந்த டியூட்டர்ஸ் இந்த இடத்துல அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுதான் டோர் லுக்கு. நல்லா தாங்க இருக்கு. இப்போ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர்க்குள்ள போய் பார்ப்போம். அண்ட் ஃபிரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டீரிங் வீல்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸ்டீரிங் வீல்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரா ஒரு லெதர் ராப்பிங்ல தான் குடுத்துருக்காங்க. செம்ம ப்ரீமியமா இருக்குங்க. நம்மளுக்கு சென்டர்ல ஒரு கியாக்குரிய பேட்சிங் அஸ் வெல் அஸ் ஹார்ன்க்குரிய இதுவுமே குடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ADASக்குரிய ஃபங்க்ஷன் அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்க்குரிய இதுவுமே குடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்க்குரிய கண்ட்ரோலுமே குடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்விட்சஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டினால நம்மளுக்கு வந்து பேடல் ஷிஃப்ட்ன்றதுமே ஆஃபர் பண்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டிங்கன்னா, வைப்பர் கூடிய ஸ்டாக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் கூடிய ஸ்டாக் குடுத்துருக்காங்க. இந்த வண்டியில ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ன்றதுமே அவங்க ஆஃபர் பண்றாங்க. நீங்க இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் நீங்க பார்த்துட்டிங்கன்னா, செம ப்ரீமியமா இருக்குங்க. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்களேன். உங்களுக்கு அதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்மளுக்கு இந்த மாரி வெளிய லைட்டா க்ளவுடியா இருக்கு. ஸோ அந்த மாரி இமேஜஸ்லாம் காமிக்குது. இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டாலாம் அந்த இமேஜ் காமிக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு 3 சைட்ல கேமரா இருக்கனால இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். உங்களுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு காமிக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு நெறையா விஷயங்கள் இருக்குங்க. லைக் கரண்ட் ட்ரிப்பு அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு சின்ஸ் ரீஃபில்லிங், அப்புறம் நீங்க சின்ஸ் லாஸ்ட்டு, ஆட்டோ ஸ்டாப்பு, அப்புறம் நம்மளுக்கு கிலோமீட்டர் டிஜிட்டலில் காமிக்கணும்னா நீங்க வச்சுக்கலாங்க. அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நீங்க பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நார்த்தா சவுத்தா அத காமிக்கிறதுக்கு ஒரு இது குடுத்துருக்காங்கங்க. இப்போ நீங்க இன்ஃபோடெயின்மென்ட் நீங்க பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 10.25 இன்ச்ல ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் குடுத்துருக்காங்க. நம்ம இந்த கியா கனெக்ட்டோட ஒரு இன்ஃபோடெயின்மென்ட்ங்க செம்ம ப்ரீமியமா தான் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டா கிளார் அடிக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். நம்மளுக்கு டேட்டு, டைமிங் எல்லாமே காமிக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குமே காமிக்குது. கிளைமேட்டோட இது எல்லாமே காமிக்குதுங்க. இங்கே நமக்கு வசதிகள் நீங்க பார்த்துட்டிங்கன்னா, மேப்பு, நேவிகேஷனு,
ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ, கிளைமேட், வேலட் மோடு, குவைட் மோடு, சவுண்ட் மோட் லேம்ப், ரேடியோ, மீடியா, செட்டிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் கியா கனெக்ட், நோட்டிஃபிகேஷன், மேனுவல் அதுக்குரிய பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கியா கனெக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. போஸ் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி நான் இதுக்காண்டி உங்களுக்கு ஆடியோக்காண்டி நான் உங்களுக்கு ஒன்று போடுறேன். இதுதான் டீசெண்டாக இருக்கும் ஆடியோ. நம்மளுக்கு போஸ்னால் உங்களுக்கே தெரியும், நல்ல ப்ரீமியம் தான் கொடுத்துருப்பாங்க, நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் இந்த வண்டியோட ஆடியோ பற்றி நான் உங்களுக்கு போடுறேங்க. அப்புறம் நம்மளுக்கு 2 ஏசி ப்ளோவர்ஸ் வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சென்டரில் ஹசார்ட் கூடிய பட்டன்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு இந்த கிளைமேட் கண்ட்ரோல் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் 2 வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆசம்ங்க, செம்மையாக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த டிரைவ் மோட்ஸுமே வந்துடுதுங்க. அஸ் வெல் அஸ் இந்த வண்டியில் நம்மளுக்கு ஒரு 360 டிகிரி கேமரா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது சூப்பர் கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நான் மல்டிபிள் மோட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. லைக் நம்மளுக்கு பின்னாடியே மல்டிபிள் மோடில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி 3D வியூவாக வேணுன்னா கூட பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சென்னை டிராஃபிக் அஸ் வெல் அஸ் கோயம்புத்தூர்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு நெகட்டிவ்னா, டாப் மாடலோட இதே கொடுத்துக்கலாமோ, இது வந்து பேஸ் மாடலோட கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வண்டியில் சன்ரூஃப்லாம் இருக்குது. பட் இது சன்ரூஃப் இல்லாமல் காமிக்கிறது, இது என்னமோ ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண மாதிரி லைட்டாக அந்த ஃபீலிங் வருது. பட் மித்தபடி கிளாரிட்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா பக்கா குவாலிட்டிங்க. நம்மளுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் வயர்லெஸ் சார்ஜரில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வச்சேன்னா என்னோடய ஃபோன் ஹீட் ஆகுது, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏசி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் அது பார்த்துக்குறோங்க. அப்புறம் நீங்கள் கீழே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு கனெக்ட் கூடிய USB கூடிய போட்டு, அப்புறம் அந்த வயர்லெஸ் சார்ஜரு, அப்புறம் டைப் சி கூடிய போட்டுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக் வண்டி, அதனால் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் கூடிய ஃபங்க்ஷன் அஸ் வெல் அஸ் இங்கே ஒரு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்மே இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு சன்சைடு வந்துடுதுங்க. அப்புறம் அங்கிட்டுமே பார்த்துட்டிங்கனாலுமே சன்சைட் வித் வேனிட்டி மிரர்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 இன்டீரியர் கேபின் லைட்ஸ்ன்றது ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து எல்இடியில் கொடுத்துருந்தா ப்ரீமியமாக இருக்கும். லைக் நம்ம கிரெட்டா செல்டாஸில் எல்இடி கொடுப்பாங்க, அது மாதிரி கொடுத்துருந்தா நல்ல ப்ரீமியமாக இருந்திருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல சன்கிளாஸ்க்குரிய இதுவுமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்டர் நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இதுவுமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த வண்டியில் என்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சன்ரூஃப் பார்ப்போங்க. சன்ரூஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ மேலே சன்ரூஃப்ன்றது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு வெறும் கிளாஸ் தான் நமக்கு க்ளோஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்து டிரைவருக்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூடிய பட்டன், இன்ஜின் ஐடல் ஸ்டார்ட் கூடிய பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் அஸ் வெல் அஸ் ரியர் பார்க்கிங் சென்சார் கூடிய ஆன் பண்ணுறக்கூடிய ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்லாம்பில் ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியர் பார்க்க சூப்பராக இருக்குது. நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இதோட குவாலிட்டின்றது நல்லாயிருக்கு. உங்களுக்கு கொரியன்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும், அவரோட இன்டீரியர் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்ட்டு. மற்றபடி எனக்கு இதோட குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க பின்னாடி போய் ஸ்பேஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ இந்த வண்டியோட பின்னாடி பார்க்கலாம். இப்போ நமக்கு பின்னாடி டோருமே பார்த்துட்டிங்கன்னா சேமாக தான் இருக்குது. நமக்கு அதே குவாலிட்டியான அந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க. போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து சன்சைடுமே இது கொடுத்துருக்காங்க, சன் பிளேடர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். பெரும்பாலான லக்ஸுரி கார்ஸில் கூடமே இது வந்து கொடுக்குறதில்ல, பட் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் சொல்லாங்க. நம்மளுக்கு சீட்டோட குவாலிட்டினஸ் பார்த்துட்டிங்கனாலுமே நல்ல ப்ரீமியம் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லெதரில் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு 2 பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, ஏன்னு தெரில. இது கொடுத்துருந்தா ஒரு நல்ல பேக்கேஜாக இருந்திருக்கும் பின்னாடி. அப்புறம் நம்மளுக்கு சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வண்டியோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தை சப்போர்ட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் உட்காந்துருக்கேன். தை சப்போர்ட் பார்த்துட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் கால் நீட்டக்கூடிய ஸ்பேஸ்லாம் பார்த்துட்டிங்கனாலுமே நம்மளுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. நான் டிரைவர் சீட் ஃபுல்லாமே முன்னாடி வச்சிட்டேன், ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடியில் ஃபுல்லாக வச்சனால எனக்கு ஒரு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நீட்டாக தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த ஏர் பியூரிஃபைங் சிஸ்டம் கூட இதுவுமே இந்த கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம பவர் ஆன் பண்ணோம்னா அந்த எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அந்த எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே பின்னாடியுமே ஒரு ஏசி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதோட குவாலிட்டி சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா டைப் சி கூடிய இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கூடிய இதுவுமே கொடுத்துருக்காங்க.
மேலே நீங்கள் பார்த்துட்டிங்கனாலுமே ஒரு இன்டீரியர் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே பிளாக்ல தான் இருக்குது. நம்மளுக்கு மேலே சன் ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டோன்னா இதுதான் வியூ நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. சன் ரூஃப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் இதுவுமே கிராபன்ஸ்மீ பார்த்துட்டாலுமே நம்மளுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு பார்சல் டே வந்துடுதுங்க. இது எல்லாமே நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சீட் குவாலிட்டின்னு பார்த்துட்டாலுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. ரியர் ஸ்பேஸ் பார்த்துட்டாலுமே ஓரளவு டீசெண்டாக இருக்குங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சானட்டை நம்மளுக்கு ரிவ்யூ வழங்கின யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க ஏராஸ் கியா தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தம். நீங்கள் யாராவது கியாவில் கார் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஏராஸ் கியா கான்டாக்ட் பண்ணலாங்க. அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். as well as நான் வீடியோ எல்லாமே ஷோ பண்ணுறேங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நான் எல்லா காரையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிரைவ் சேஃப், பி சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.